இந்தியால பேன் ஆன நம்ம தேவ் பட்டேலோட மங்கி மேன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல சூப்பரா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஜான் விக்கோட ஒரு இந்தியன் கிரவுண்ட் லெவல் வெர்ஷன் இது சொல்லலாம். இந்த படத்தை ஏன் இந்தியால ரிலீஸ் பண்ணல, ஏன் பேன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சரி வாங்க ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த மூட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ஹீரோ அம்மாக்காக எடுக்க ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் இந்த மூட ஸ்டோரி அமைக்கப்பட்டிருக்கு. அது பேக்ரவுண்ட்லயே உங்களுக்கு அந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கும். தொடவே முடியாத லெவல்ல இருக்கிற ரெண்டு வில்லன்ஸ் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்க ஹீரோ எப்படி இதுக்கான ஒரு ரூட்டை போட்டு போய் கொல்ல போறான்னு இந்த படத்தோட கதையா இருக்கும். அவங்க என்ன மாதிரியான வில்லன்ஸ் அவங்கள ஏன் ஹீரோ கொல்ல போறதுக்கான அந்த பின் கதை தான் இந்த படத்தோட பேனுக்கான ரீசனும். இந்த படம் ஃபுல்லாவே மும்பைல தான் நடக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிருக்காங்க. அப்படியே மூவோட பாசிட்டிவ் சைடு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் ரைட்டிங் சொல்லலாம். ரைட்டிங் வைஸ் நல்லாவே ரைட் பண்ணிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் இந்த மூணு டைரக்டிங் சொல்லலாம். இந்த மூணு டைரக்டர் யாருன்னா நம்ம தேவ் பட்டேல் தான். அது அவரோட ஃபர்ஸ்ட் படம். இது டெபியூ டைரக்டரா சூப்பரா படத்தை எடுத்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாத அளவுக்கு சூப்பரா எடுத்திருக்காரு. தேர்ட் இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ் சொல்லலாம். ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல சூப்பரா அமைச்சிருக்காங்க. அது ஃபைனலா திருநங்கைகளை வச்சு ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதுவுமே தரமா இருந்துச்சு பார்க்க. அடுத்து ஆட்டோ வச்சு ஒரு சேஸ் சீக்வென்ஸ் அமைச்சிருப்பாங்க இந்த படத்துல. அதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆக்சுவலி சேஸ்னா பைக் கார் இந்த மாதிரி தான் போவாங்க. அது லோக்கலைஸ் பண்ணி ஆட்டோ வச்சதுமே நல்லா இருந்துச்சு பார்க்க. இது ஆட்டோ வச்சு ஒரு சேஸ் சீக்வென்ஸ் பார்த்தது கடைசி படம். இந்தியன் ஜூஸ் கடைசி அந்த டேல் ஆஃப் டெஸ்டின்ற அந்த படம். அந்த படத்துல சூப்பரா இருக்கும். இந்த படத்துல சூப்பரா அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த மூவில நாய் வச்சு ஒரு சீக்வென்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். வெளியில இடத்துல கன் எடுத்துட்டு போற மாதிரி. அது ஹீரோ அந்த நாய் ரொம்ப ட்ரெயின் பண்ற மாதிரி எல்லாம் சூப்பர் சீக்வென்ஸ் அமைச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட ஸ்டண்ட் நம்ம தேவ் பட்டேல் பண்ணி அவருக்கு ஏகப்பட்ட இடம் அடிபட்டிருக்கு. பிளஸ் எலும்பு உடைஞ்சிருக்கு. போன வருஷம் அந்த படம் சம்பந்தப்பட்ட இன்டர்வியூல இதை பத்தி பேசியிருக்காரு. பட் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்தியால ரிலீஸ் ஆகிற அந்த படம். ஃபோர்த் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அது மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்க. அடுத்த படத்துல பிஜிஎம்னு சொல்லப்பட்ட பிஜிஎம்ல பெருசா இல்ல. பொது ஹால் படங்கள்ல நம்ம இந்தியா காமிக்கிறாங்க. தபேலா வச்சு ஒரு விதமான மியூசிக் போடுவாங்க. அதை இந்த மூலம் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காங்க. அது படம் நினைச்சிருக்க எல்லா ஆக்டருமே கொடுத்தரோட பக்காவா பண்ணிருக்காங்க. செவன்த் இந்த படத்துல ஃபைட் என்ன எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல புஷ் பண்ணிருப்பாங்கன்னா, ஹீரோ ஃபைட்ல தீபாவளி ராக்கெட் யூஸ் பண்ணுவாரு. நஹிரேட இருந்த ஒரு கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபைட்லயே போயிடும். அதுல ரொம்ப லோக்கலைஸ் பண்ணி சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அந்த ஃபைட்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லிஃப்ட் ஃபைட் சீன் வரும். அந்த சீன்ல ஹீரோ வில்லன் ஆட்கள் கூட சண்டை போடும்போது கழுத்துல கத்தி இருக்கிற சீன் ஒன்று வரும். அதை நீங்க மூவில பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதோட இந்த படத்துக்கு பாசிட்டிவ் எல்லாம் முடிச்சுட்டு நெகட்டிவ் சைடு போனோம்னா, இந்த படத்துக்கு 18+ சீன் மட்டும் தான். இந்த படத்துக்கு தேவையில்லாத படத்துல தூக்கி இருக்கலாம். ஏன்னா இந்தியன் சென்சார் போர்டு அது கண்டிப்பா ஒரு குறை சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் ஆஃப் மைனஸ் என்னன்னா, ரெண்டு விதமான லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அது எனக்கு மட்டும் தான் லாஜிக் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வில்லன்ஸ் ஒரு அடையாளம் இருக்க கன். செகண்ட் ஆஃப்ல எல்லாம் வெறுங்கல சண்டை போடுவாங்க. அது எனக்கு லாஜிக் மிஸ்டேக்கா பட்டுச்சு. செகண்ட் அவ்வளவு சீக்கிரம் மும்பைக்குள்ள ஒரு ஆளை பிடிக்கிறது ஹெலிகாப்டர் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா சான்ஸ் கம்மி தான். அது காத்தம் சிட்டி மாதிரி ஹெலிகாப்டர் டப்புன்னு உள்ள வந்துருச்சு. அந்த சீனோட சீரியஸ்னஸ் என்ன கூட்டுறதுக்காக ஹெலிகாப்டர் கொண்டு வந்திருப்பாங்க உள்ள. எனக்கு இந்த ரெண்டு சீன் லாஜிக் இல்லாத மாதிரி பட்டுச்சு. இது தான் நிறைய பேர் அந்த கேமரா ஷேக்க சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. எனக்கு பெருசா வர எதுவும் நெகட்டிவா இல்ல. இந்த படத்தை ஏன் இந்தியால பேன் பண்ணாங்கன்னா, அப்படி இந்த சைடு வந்தோம்னா 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் இப்படி பேச மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்றேன். வடக்கு நடக்கிற பியூர் அண்ட் பியூர் சங்கீதனத்தை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதனால ஏற்படுற பிரச்சனை ஹீரோவும் பாதிக்கப்பட்டிருப்பாரு. ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட் ஆன ஃபுட்டேஜ்ல இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வில்லனே சங்கிகள் தான். இந்த படம் பார்க்கும்போது தெரியுது நார்த்ல எந்த அளவுக்கு மக்கள் சங்கீதத்துல மூழ்கி போயிருக்காங்கன்னு. சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த படத்துல காவி கிட்ட தூக்க சொல்லிருக்காங்க. அடுத்த இந்த படத்துல ரியல் லைஃப் ஃபுட்டேஜ்ல தூக்க சொல்லிருக்காங்க. பட் இதெல்லாம் தூக்கினா இந்த படத்துல ஒரிஜினாலிட்டி போயிடும். இவங்க எதை சொல்ல வராங்கன்றதே சொல்ல முடியாது. இதெல்லாம் தூக்கிட்டா கரெக்டா இந்த படத்துக்கு 18+ சீன். அது ஒன்னும் இந்தியன் சென்சார் போர்டுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதை தூக்க சொல்லிருக்கலாம். இல்லன்னா இந்தியன் சென்சார் போர்டு நடிச்சு அதை மறைச்சிருவாங்க. இந்த ஓபன் ஹைமர் படத்துக்கு இவங்க சிஜி பண்ணவங்க தானே, அதனால அதெல்லாம் மறைச்சிருவாங்க. இந்த ரெண்டாவது விஷயத்தையும் தாண்ட மூணாவது பிரச்சனை என்னன்னா, ஹீரோவை கிட்டத்தட்ட ஹனுமான் மாதிரி போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்துல அவர் நெஞ்சே கிழிச்சு பாப்பாரு. இப்படி ஹீரோவை ஹனுமான் மாதிரி போர்ட்ரே பண்றது சங்கிகளுக்கு பிடிக்காது. இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன் மார்வல் மூவிஸ்ல பெருசா இந்தியன் கல்ச்சர் காமிக்க மாட்டாங்கன்னு. பிளாக் பேந்தரோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல க்ளோரி டு ஹனுமான் டயலாக் இருக்கும். அதை யூஸ் பண்ணதுக்கு இங்க பிரச்சனை வந்துச்சு. அது அந்த படத்துல தூக்கிட்டாங்க. அந்த டயலாக் இருந்து செகண்ட் பார்ட்ல மார்வல் விடாபடியா அந்த டயலாக் வச்சாங்க வக்கண்டா ஃபார்வர்ல. அடுத்து ஃபிளாஷ் மூவில ஹனுமானோட போட்டோ வச்சிருப்பாங்க. இதுவும் ரீசன் மார்வல் மூவிஸ்ல இந்தியன் கார்ட்ஸ் அப்பே ஆகாதுக்கு. பெருசா மார்வல்ல இந்தியன் பேஸ்டு பெரிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் கிடையாது. காமிச்சா நார்த்ல தான் காமிக்கணுமா, இங்க சவுத்ல காமிக்கலாம். பட் இந்த சைடுல மார்வல் டிசியே வரது கிடையாது. இந்த மொத்தம் 3 ரீசன்னால தான் இந்த படம் இந்தியால பேன் ஆயிருக்கு. இந்த படத்தை எப்படி பார்க்கறதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். போய் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்க படம். இந்தியன் ஸ்டைல் கிரவுண்ட் லெவல் ஜான் விக் மூவின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இதோட இந்த ரிவ்யூ முடியுது, இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நாளோட சந்திப்போம். டாடா பை கைஸ்.